தம்பி 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 சுத்தமா தெரிய மாட்டேங்குது, கலட்டிட்டு தான் ஓட்டுறேன். எப்படா வரும்? நான் வேணும்லாம் பண்ணலங்க, லைட்டாக தான். வால்பாறை என்னங்க வால்பாறை 2:40 எப்படி இருக்கு பாருங்க. வானம் போச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் இருக்கிற ஹோம் ஸ்டே. ஹை ப்ரோ, எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றுமே தெரியல, லிட்ரலி அந்த அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ரோடு இருக்குது. அங்கே தான் தலைநார் ஸ்னோ வியூ பாயிண்ட் இருக்குது. இதுதான் நாங்கள் வந்த வழி. பாருங்க, இந்த பக்கம் எதுவுமே தெரில, எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் ஒயிட்டிஷாக இருக்குது, ஃபுல் மிஸ்ட்டு, ஃபுல் ஸ்னோ, பண்ணி தான் எல்லாமே. செம்ம ஒருத்துங்க, வேறு லெவலு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் மத்தியானம் செக் அந்த காலையில் செக்இன் பண்ணி வந்து வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். இந்த ரூமும் அல்டிமேட்டுங்க, லைக் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க, லைக் என் பக்கத்தில் இப்படி பண்ணி போகிறதுலாம் சூப்பராக தெரியுதுங்க, வேறு லெவலு இதுங்க. இங்கே பாருங்க, நம்ம கூட வந்த ஒரு ஆள் நான் தான் வந்து கூடி வேறையா, செம்மையாக குளிர்து, நல்லா நினச்சிட்டேன். ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரூம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ரூமை பற்றி டீட்டெயில்ஸ்லாம். இங்கே பாருங்க, தலைநார் வால்பாறை என்னங்க வால்பாறை, தலைநார் தாங்க பெஸ்ட்டு. இங்கே பாருங்க, ஃபுல் ஜோன். நம்ம இங்கே தான் வந்து ரூம் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சாலும் வியூ இப்படி தான். இங்கே பாருங்க, எப்படி பண்ணியாக போகுது பாருங்க. ஐயோ என்னங்க கூமாப்பட்டி, வால்பாறை வாங்க. கூமாப்பட்டி ஏன் போறீங்க? வால்பாறை வாங்க, தலைநார் வாங்க. வச்சு என் வண்டி ட்ரைடா. என் வண்டி வேற ஃபுல் ட்ரை ஆயிடுச்சுங்க, நான் பெட்ரோலை கவனிக்கவே இல்லை. அவங்க பாருங்க, ஐயோ ரோடு ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். லைக் லிட்ரலி நாங்கள் அப்போ கேமரா சார்ஜ் இல்லை, நாங்கள் ரிட்டன் வரும்போது, நாங்கள் வந்து வால்பாறை மேலேருந்து ஐயர்பாடியிலேருந்து வரும்போது அவ்வளோ மிஸ்ட்டு. லைக் எனக்கு வந்து எனக்கு அப்படியே முன்னாடி போகிறவனோட வண்டி தெரியல சுத்தமாக. செம்ம கிளைமேட்டுங்க. இது வந்து வால்பாறைக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். நம்ம வந்து இப்போது வால்பாறையிலேருந்து 15 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கும். அதாவது இது தலைநாருக்கு பக்கத்தில். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல பக்கத்தில் இருக்க வண்டியே தெரியாதுன்னு, எப்படி இருக்கு பாருங்க. ஆ சும்மாவா பாருங்க, சும்மா ஆர்ன் அடிச்சு. இங்கே பாருங்க, ஐயோ சூப்பராக இருக்குங்க, எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு. ஐயோ என்னெல்லாம் அந்த ஒரு ஆர்வத்தை, அந்த ஒரு ஃபீலை கண்ட்ரோல்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால தான் இப்படி கத்துறேன் நான். எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. மத்தியானம் இந்த பாருங்க, மணி 2:40 எப்படி இருக்கு பாருங்க. 2:40 கிளைமேட்டு. இங்கேருந்து கீழே இறங்கிட்டாலே இந்த கிளைமேட் மாறிடும். அப்படியே பொள்ளாச்சிலாம் ஒன்றுமே கிடையாது. லிட்ரலி தி பெஸ்ட்டுங்க. கேமரா ஆன்ல இருக்கா? ஏய், கேமரா ஆஃப் ஆயிருக்குறா. கேமரா ஆஃப்ல இருக்கு. இங்கே பாருங்க, ஐயோ ரோடு. கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டியை ட்ரெண்டிங் பண்ணுறீங்க. இவர பின்னாடி வரவனோட ஹெட்லைட் மட்டும் தான் தெரியுது. வால்பாறை வாங்க, தலைநார் வாங்க, தி பெஸ்ட்டு. அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, ஐயோ மிஸ்ட்டு க்ளவுடுகளோடு. அதே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக, அதனால எனக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது, ஆர்வமாக. லைக் என்னால் வைசரை கலட்டிகிட்டே ஓட்ட முடியலங்க. நான் வைசரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபுல்லாக இந்த வியூவை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாருங்கள்.
ஐயோ கப்பிள்ஸா நின்று ஜாலியாக என்ஜாய் பண்றேன். ப்ரோ ஆசம் ப்ரோ. நம்மளுக்கு கொடுத்து வைக்கல இல்லை, நம்மளுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மேலே எந்த இஷ்யூ தப்புமே கிடையாது. கூட இருந்துட்டா நேரத்துக்கும் சோறுக்கும் ராணி மாதிரி பார்த்துருந்துருப்பேன். சரி விடுங்க, அது எதுக்கு, சந்தோஷமா இருக்கும்போது அதை பற்றி பேசி செம்ம சந்தோஷமா இருக்கேன். இதை விட இதுக்கு இன்னும் இந்த ட்ரிப்லாம் ஒரு 4 மாதம் தாங்க. செம்ம ஃபேமிலியாக நிற்கிறாங்க. வேற ரெண்டர்லாம் வந்து ஐயோயோ மானம் போச்சு. ஆனா மானம் கிட்ட மூதல் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இப்போதாங்க ரோடு கொஞ்சம் தெரியுது, தெளிவா ரோடு இப்போதான் தெரியுது கொஞ்சம். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ வேற லெவலு. சூப்பரா வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு ஃபுல்லா. எல்லாரும் மேகசின் மாதிரி ஆயிட்டு போச்சு போ. கைஸ் லிட்டரலி ரியர் பிரேக் லாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணும்னு பண்ணேன்னு நினைக்கிறானுங்க. இது பாருங்க புகையா போகுது. நான் வேணும்லாம் பண்ணலங்க, லைட்டாக தான் ரியர் பிரேக்கில் காலை வச்சேன். அது என்னமோ பிரேக் லாக் ஆகிடுச்சு. நம்மளது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் கிடையாதுல்ல, அதனால் அப்படி ஆகி போச்சு. சரி ரியரில் ஏபிஎஸ் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். அதனால் டக்குன்னு ரியர் பிரேக் லாக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்ச நேரம் வைசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டியை மட்டும் ஓட்டுறேன். ஐயோ ₹2.50 பெட்ரோல். அதான் எடு. என்ன பண்ணணுமா கேட்கல. கேனில் கேட்டாங்களா பெட்ரோல்? யார் அந்த வண்டிக்கு கேனில் கேட்டாங்களா? எந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை? பர்ஸை போடுற நிமிஷம். 10 லிட்டர் முழுசாக வரணும். எப்படா வரும்? வண்டிக்கு போடணுமா? அஸ்வின் வண்டிக்கும் போடணுமாமா? ரிசர்வ் ஆயிடுச்சாடா? ரிசர்வ் ஆயிடுச்சு. அப்படியா? சரி ஓகே. பின்னாடி வண்டிக்கு ஒரு 1000 ரூபாய் கேஷ் தான். இல்லை என்ன இருக்குல்ல. இப்போ வால்பாறையிலேயே செம்ம மழை பெய்யுதுங்க. ஆக்சுவலி டைம் வந்து 3:40 ஆகுது. டீ காஃபி அந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது ரூமுக்குன்னா அந்த தலைநார் வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறேன். இங்கே தான் அங்கே போயிட்டு, ஏன்னா நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக அது அப்படியே எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்கான். அந்த மிஸ்டர் ஜோனுக்குள்ள தான் போக போகிறோம். லைட்டாக காமிச்சிருந்தோம் இப்போ தான், சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செம்மையாக நனைஞ்சிட்டோம். மறுபடியும் குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நான் அங்கே கிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே தானே ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வர டீ குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ரூம்க்கே வரோம். வர அந்த க்ளவுட்ஸ்லோடி தான் ஏறுவோம். லிட்ரலி எப்படி அப்படியே அப்படியே மிஸ்டாக இருக்க பாருங்க. பனி தான் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்க போகுது. நான் வீடியோ ஆஃப் பண்ணல, இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ரெக்கார்ட் ஆகட்டும். காற்றுலாம் வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. அப்பாடியோ எப்பாரு என்னால் மூடு பண்ணி பருவம் மண்டலம் கவனமாக செல்லவும்.
என்னது இவனே சுத்தம் நீ வைசர் போட்டுட்டு ஓட்டுறியா? சுத்தமா தெரிய மாட்டேங்குது, கலட்டிட்டு தான் ஓட்டுற. ஆனா நடுங்குதுடா உடம்புல. ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீ சரி இந்த வண்டி ஏறுறதா அந்த வண்டி ஏறுறதுக்கு எப்படி இருக்கு? டேய் உனக்கு ஓட்ட தெரியல. டேய் நம்ம ரூமுக்கு வந்துட்டோம்டா. சோளெல்லாம் போட்டு விற்கிறாங்களே. கையெல்லாம் வரைஞ்சி போச்சுங்க எனக்கு. இல்லை 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 சுத்தமாக தெரிலடா அது. இங்கே பாரு ஒன்றுமே தெரில. வரும்போது இருந்ததோட இப்போ மோசமாக இருக்கு. தம்பி 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 அந்த காரோட ரெட் லைட் மட்டும்தான் தெரியுது. வண்டி கொண்டு போய் உள்ள விடணும்டா ஃபர்ஸ்ட். கீர்ல இருந்தா விடணும். யாரு டேய் கையோட அப்படியே போயிட்டு வந்துடலாம்டா அந்த பாயிண்ட்டுக்கு தான்.